ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த தொக்கு தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் தொக்கு. அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் 1 லிட்ரு யூஸ் பண்ணியாச்சு. 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு 50 கிராம். நம்ம வந்து நிறைய செய்கிறோம் அப்படிங்கிறதுனால 50 கிராம் கடுகு வந்து மொத்தமாகவே சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற எண்ணெயோட தேங்காய் எண்ணெயில் கத்திரிக்காய் தொக்கு, அவியல் எல்லாம் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா சேர்த்து வதக்கியாச்சு. மிளகாவும் சேர்த்துருக்கு. அது கூட இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் தான் தக்காளி சேர்த்தாங்க, ரொம்ப சேர்க்கலை. ஒரு 2-3 தக்காளி தான் சேர்த்தாங்க. இப்போ வந்து கத்திரிக்காவை நல்லா கழுவணும். இதை கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை சேர்க்க போகிறாங்க. அதை கத்திரிக்காய் கழுவுறது தான் இது. கத்திரிக்காய் கழுவுறதுக்கு அந்த கூடை வச்சுருக்காங்க. அந்த கூடையிலே கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு தான் இவங்க கழுவியிருக்காங்க. கத்திரிக்காய் நல்லா கழுவி அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, அந்த ட்ரேயில் சேர்க்க போகிறாங்க. பாருங்கள், கத்திரிக்காவை எல்லாம் நல்லா கழுவிட்டு பேனுக்கு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை 1க்கு 2 வாட்டி நல்லா அலசிட்டாங்க. அப்புறம் அதில் இருக்க தண்ணி எல்லாம் இப்படி இந்த கூடையில் போட்டால் வடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிலே வச்சுருக்காங்க. அப்புறம் 2 பாக்கெட் மட்டன் மசாலா சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து கழுவுன கத்திரிக்காவையும் அது கூட சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பாக்கெட், அதாவது 100 கிராம் மட்டன் மசாலா, 200 கிராம் மட்டன் மசாலா சேர்த்துருக்காங்க. கத்திரிக்காய் சீக்கிரமே வெந்துடும் அப்படின்னாங்க. ரொம்ப டைம் எடுக்காது கத்திரிக்காய் வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் வெந்துடும். ஆனால் கிண்டி விடணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அடுத்து அதில் வந்து மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, இந்த பொடி எல்லாமே சேர்த்தாங்க. மஞ்சள் பொடி ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருப்பாங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாங்க. 1லேருந்து 2 லிட்டர் தண்ணி சேர்த்து அந்த கத்திரிக்காய் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த பொடி சேர்க்க போகிறாங்க, வத்தல் பொடி. ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருப்பாங்க. ரொம்ப வத்தல் பொடி சேர்க்கலாம். மட்டன் மசாலா நிறைய சேர்த்ததுனால மீதி பொடி எல்லாமே கம்மியாக தான் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டாங்க. அடுத்து வந்து வனஸ்பதி சேர்த்துருக்காங்க, டால்டா. அதுவும் கொஞ்சமாக ஒரு 100லேருந்து 200 ml இருக்கும், அந்தளவுக்கு வனஸ்பதி சேர்த்துருக்காங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா இது சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வனஸ்பதி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. மசாலா எல்லாம் வேகணும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 to 20 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்க்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டாங்க. கல் உப்பு தான் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு, மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம கத்திரிக்காய் வேகணும், அவ்வளோதான். கத்திரிக்காயும் அந்த மசாலாவும் நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும் சீக்கிரமே. அந்த மசாலா நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சாங்க. சிம்மில் வச்சு தான் அவங்க வேக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கிண்ட அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் வற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் அந்த தண்ணி வற்றுற வரைக்கும்
மசாலா வேக வச்சுட்டு கடைசியில் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றுனாங்க. இப்போ கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்குது. இப்போவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடுச்சு. இப்படி தாங்க சமையல் மாஸ்டர்ஸ் எல்லாமே கத்திரிக்காய் தொக்கு செய்கிறாங்க. எங்கள் ஊரில் இப்படி செஞ்சுருந்தாங்க. உங்கள் ஊரில் எந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ஒரு தேங்காவை அரைச்சி ஊற்ற போகிறோம். அவ்வளோதாங்க. இதில் கத்திரிக்காய் இன்னும் வேகலை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வேண்டியிருக்கு. இப்போ கத்திரிக்காய் எல்லாம் சூப்பராக வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கடைசியில் தேங்காய் சேர்க்க போகிறாங்க. ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே அரைச்சதை சேர்க்க போகிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இவங்க சேர்க்கலை, வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி சேர்த்துருக்காங்க. தேங்காய் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அலசிட்டு அதையும் திரும்ப சேர்த்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இது இன்னமும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இன்னும் நல்லா எண்ணெய் பிரிய தான் அந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகணும். தேங்காய் சேர்த்தப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த கத்திரிக்காய் தொக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வற்றணும், அவ்வளோதான். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அதில் கொஞ்சம் வந்து தொக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. கொஞ்சம் வற்றணும், எண்ணெய் பிரிஞ்சு வரையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கத்திரிக்காய் தொக்கு. இது ஒரு பிரியாணிக்கு ஏற்ற சைடிஷ். பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் சாதத்துலேயே இந்த வெறும் கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் தொக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தாச்சு. லாஸ்ட்டில் மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையுமே மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு நல்லா வேகணும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தாங்க. சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு வந்து சமையல் மாஸ்டர் முறையில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்தாங்க. அது ஃப்ளேவருக்காக கடைசியில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு. நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் தொக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சு, தக்காளி கம்மியாக சேர்த்ததுனால அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்து கரைச்சி ஊற்றிட்டாங்க. தேங்க்யூ.